பொண்ணுங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம், பார்த்ததை என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தோன்னா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஒரே தேங்க்ஸ் ஆகலாம் ஒரு பெரிய ஆக்சுவலி இட்ஸ் பீன் டன் இன் இட்ஸ் அ சிங்கிள் ஈஸ் ஃபிலிம் ஆக்சுவலி. அண்ட் படம் வந்து இளங்கோஸ் டைரக்டர் வருது என்னன்னா வந்து பட் ரெண்டு படமுமே we are part of it. Stone Bench is part of the film which is done there, and both the films are going to have a parallel release actually. So இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஆப்வியஸ்லி தேங்க்ஸ் டு ராம் சார் தான் வந்து கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. தட்ஸ் ஹவ் வி காட் இன்டு திஸ் ஃபிலிம். ஸோ ரியாக்ஷன் சேம் ரியாக்ஷன் எல்லாரும் படம் பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ அதே ரியாக்ஷன் தான். ஓகே சூப்பர் சார். இந்த படத்தில் நீங்கள் வந்து சாமியாரா ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. யார் சொன்னாங்க? இல்லை நான் ஒரு ஃபோட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தாடி நீங்கள் மறந்துட்டீங்க அதை வரைக்கும். இல்லை எனக்கு வாழ்க்கையில் சாமியார் நான் ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக அது வேற ஒரு $multi-million பிளான் ஒன்று இருக்குது 50 இயர்ஸில். அதோட லுக்கு செட் ஆகுமான்னு போய் செக் பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. மக்கள் பார்த்துட்டு ஓகேன்ட்டாங்கன்னா 50 வயசு நீங்கள் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன். இப்போ 40 வயசு இருக்கேன். சரி சார், நான் கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரேன் அந்த கேள்வி கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. என்ன அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சார் வந்தோடனே சொன்னார், சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒன்றா கார்த்திக் சூப்பராக உங்கள் ஃபேன் சார், உங்கள் படம் நடிக்கணும்னு. உங்களுக்கு என்னால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படம் நடிக்கிறவங்களாம் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோ ராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி அவர் எப்படி கலகலன்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவங்க இன்னும் ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகர்களையும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனிஷ்கா வந்து அவ்வளோ இயல்பா ரொம்ப இன்னொரு அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கீஸ்லீப்பர் அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தார். பாலத்தேவன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார். எல்லா ஆர்டிஸ்டுமே கலக்கிருக்காங்க. மெயினா வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்துல. மேடம் நம்ம பார்க்க படம் ஃபுல்லா அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் சேரும். ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்க படங்களை நடிக்கணும். உங்க ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. முதல்ல என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு, எனக்கும் காமெடி வரும் அப்படின்னு நினச்சி இது வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர் கார்த்திகேயனும் அப்புறம் டைரக்டர் ராம் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாங்க. ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், என் பையன் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பட் என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், பணம் போட்டு படம் எடுத்தாலும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பற்றி நாங்கள் எங்கள் அம்மா படம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.